ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷப ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ரிஷபம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க, ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, ஒரு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உண்டான ஒத்துமை என்ன, வேற்றுமை என்ன? இவங்க கணவன் மனைவி இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த உறவில் இருந்தாலும் சரி, தாய் தப்பனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ளே எந்த உறவாக இருந்தாலும் சரி, தொழில்முறை, வியாபாரம், நண்பர்கள், பழக்க வழக்கம், எந்த இடத்துல எந்த உறவு முறையில் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு உண்டான மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன, அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். அதுபோல் நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். துலாம் ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம், ரிஷபத்தில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, 6 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்ற நட்சத்திரம் எப்படி மேட்ச் ஆகும்? சரியா? துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரம் ரிஷப ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கு எப்படி மேட்ச் ஆகும், எது மேட்ச் ஆகாது, என்ன வழிபாடு, என்ன பரிகாரம் பண்ணணும், அதெல்லாம் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ வாழ்நாள் முழுக்க இந்த 2 ராசி நேர்களுக்குமே நல்லாயிருக்கும். இந்த 2 ராசி நேர்களுக்கும் என்ன மேட்சிங் எப்படி இருக்கும், எதில் ஒத்து போவாங்க, எதில் வித்தியாசப்படுவாங்க, அதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட தகவல் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே நேர்களே, இப்போ துலாம் ராசி, ரிஷப ராசி ரெண்டுமே சுக்கரனோட ராசி தான். அதிபதி ஒன்றும் ஒரு ஆள் தான். ராசி பொருத்தம் கிடையாது, ஆனால் ராசியாதி பொருத்தம் உண்டு. அதனால் மனதளவில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க, ஓரளவு ஒத்து போயிடுவாங்க. சண்டை போடுவாங்க, ஆனால் பிரிஞ்சிருந்தால் துயரப்படுவாங்க. அது எப்படின்னா, சண்டை போட்டுட்டு பிரிந்திருந்தாலும் ஒருத்தர் இப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது பிரிஞ்சு இருந்தாலுமே அவங்களுடைய நினைவு உங்கள்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். சரி, இப்போ பொதுவாக பார்த்தோம்னா துலாம் ஒரு காற்று ராசி. துலாம் காற்று ராசி. இவங்க எப்பயுமே கலை, ஆடம்பரம் இதெல்லாம் நல்லா தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறவங்க. வியாபார நுட்பம் இருக்கும். சரியா? துலாம் எப்பயுமே வியாபாரம், தொழில் இதில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. ரிஷபம் வேலையில் நல்லா கரெக்டாக இருப்பாங்க. வேலை பார்க்குறது, தன்னை அலங்காரப்படுத்திக்கிறது, மிடுக்காக இருக்கிறது, ட்ரெஸ் கோட் போட்டுக்கிறது, இதில் கொஞ்சம் ரிஷப ராசினியர்கள் கொஞ்சம் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ துலாம் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, வணிக ரீதியாக அப்ரோச் பண்ணோம். ரிஷபம் உத்தியோக ரீதியாக நல்லா சைன் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு 2 விஷயமே 2 விதமாக இருக்கும். துலாம் ராசி வியாபார பிரியர்கள், வியாபாரத்துக்குன்னே பிறந்தவங்க. ரிஷபராசினியர்கள் உத்தியோக பிரியர்கள், உத்தியோகத்தில் நல்லா சைன் பண்ணி பெரிய ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனால் 2 பேருமே வசீகரப்படுத்துவாங்க, மற்றவங்களை வசீகரப்படுத்துவாங்க. துலாம் இதாக இருப்பாங்க. அது எப்படின்னா, சோசியல் ஒர்க் நிறையா பார்ப்பாங்க, ஒரு சமூக சூழ்நிலையில் இருப்பாங்க, ஒரு சமநிலையில் இருப்பாங்க. ராஜதந்திரம் இருக்கும். அதாவது வெகுஜன தொடர்பில் தன்னை கட்டிக்காரன்னு நினைப்பாங்க. வெகுஜன தொடர்பு நிறைய இருக்கும் துலாம் ராசிக்கு. அதில் ஒரு மந்திரமாக இருப்பாங்க. ரிஷபம் அப்படி கிடையாது. தனக்குன்னு ஒரு வட்டம் வகுத்துட்டு அதுக்குள்ளே தான் வாழும். பிறர் விஷயத்தில் அந்தளவுக்கு தலையிட மாட்டாங்க. ஸோ 2 பேருமே 2 விதமான கொள்கைகள் இருக்கிறதுனால அந்தளவுக்கு மோதல் இருக்காது. துலாம் எப்போயுமே ஒரு ஊரை கூட்டிகிட்டு அலையும். சரியா? ஒரு லீடர்ஷிப்பில் ஒரு தலைன்னு ஒரு பொறுப்பில் இருக்கும். ரிஷபம் அப்படி கிடையாது. இருப்பாங்க, இருந்தாலும் தேவைக்கு இருந்துட்டு மற்ற நேரம் கழட்டி விட்டுட்டு இவங்க குடும்பம், இவங்க வீடு, இவங்க காரியம் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே 2 விஷயத்துலேயும் சில வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யும். மற்றபடி சாப்பாடு, உணவு, பழக்க வழக்கங்கள் இதிலெல்லாம் ஒத்துமையாக தான் இருப்பாங்க. ஒரே ரசனை தான் இருக்கும். திருமண பொருத்தம் ராசி பொருத்தம் கிடையாது, ராசியாதி பொருத்தம் இருக்கும். இது நில ராசி, அது காற்று ராசி. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவு சரியாக போயிடும். சரியா நேர்களே? நில ராசியாக இருக்கிறதுனால ரிஷபராசி நேரில் ஸ்திரத்தன்மையாக இருப்பாங்க, ஸ்டெபிளாக இருப்பாங்க, நடைமுறைவாதம் இருக்கும். சரியாக ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. சரியா நேர்களே? ப்ராக்டிக்கலாக எப்போயுமே ரிஷபராசி நேரில் இருப்பாங்க. துலாம் எப்படின்னா, சமூக உறவுலாம் என்ன, வெகுஜன தொடர்பில் அதிகமாக நாட்டம் இருப்பாங்க. ஒரு சமநிலையாக இருப்பாங்க. அறிவு சார்ந்து இருப்பாங்க. எப்பவுமே ஒரு மந்திரம் கால் மதி முக்கால் சொன்னபடி புத்திசாலித்தனத்துக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க. ரிஷபம் அப்படி கிடையாது. புத்திசாலித்தனம் இருக்கும், இருந்தாலும் ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு, தனித்தன்மை தோற்று போகிறதுல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ 2 பேருமே 2 விதமான மனநிலையில் இருப்பாங்க. ஓகே, இவங்களுக்கு மற்ற விஷயங்கள் எப்படி சார் ஒத்து போகும் அப்படி பார்த்தோம்னா, பொதுவாக தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுல துலாம் ராசிக்காரங்க ஒரு இன்டகிரேஷனாக இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் இணக்கமாக போகணும், யாரையும் பச்சக்கூடாது, எல்லோரும் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரிஷபம் அப்படி கிடையாது. தான் உண்டு வேலைன்னு இருக்கும், மற்றவங்ககிட்ட எட்டி இருப்பாங்க. சரியா? நான் நல்லபடியாக வேலை பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணி என்னை காப்பாற்றிக்கிடுவேன், மற்றவங்ககிட்ட ரொம்ப நான் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ரிஷபம் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். சரியா? ஆனால் துலாம் அப்படி கிடையாது. போய் விழுந்துடும், பொத்துன்னு விழுந்து கூட்டணி சேர்க்குறதுல கில்லாடியாக இருப்பாங்க. அடுத்து குடும்ப வாழ்க்கையில் ரிஷபம் நல்லாயிருக்கும். குடும்ப வாழ்க்கை, ஆரம்ப கல்வி படிக்கிறது இதிலெல்லாம் நல்லா இருப்பாங்க. பழக்க வழக்கம்லாம் நல்லாயிருக்கும். துலாம் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் உத்தியோக ரீதியாக தான் இருக்கும். உத்தியோகம் தான் முதல்
காரியம் தான் முதல், அடுத்து தான் குடும்பம் அப்படின்னு இருப்பாங்க. வந்து காரியத்துக்கு தான் இடம் கொடுப்பாங்க, குடும்பத்துக்கு 2வது இடம் கொடுப்பாங்க. ரிஷபம் அப்படி கிடையாது. குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். குடும்பத்தை வந்து ஒரு கோயில் மாதிரி அதை வந்து ரொம்ப ஒரு பிரியாரிட்டி கொடுத்து பார்ப்பாங்க. குடும்பத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரிஷபம் துலாம் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் 2 பேத்துக்குமே பிரச்சனை வரும். குடும்ப உறவில் வந்து இவங்க கணவன் மனைவி இருந்தால் பேச்சுவார்த்தை இப்படித்தான் இருக்கும். ஏன்னா குடும்பத்தை பார்த்துக்க மாட்டேங்குவோம், வேலையை பார்த்துட்டு போகிறேன், நான் குடும்பத்தை யார் பாப்பா அப்படின்னு 2 பேத்துக்குள்ளே பிரச்சனை வரும். ஸோ குடும்ப உறவு, பணப்புழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். துலாம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. சரியா? துலாம் வந்து கடன் டக்குன்னு வாங்கிடுவாங்க. குடும்ப செலவுக்காக கடன் வாங்குறது, ரொட்டேஷன் பண்ணுறது இதெல்லாம் சீக்கிரமாக பண்ணுவாங்க. ரிஷபம் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. யார்கிட்ட கடன் வாங்குறது வைக்கிறதுனா 1008 தடவை யோசனை பண்ணி தான் செய்வாங்க. துலாம் அப்படி கிடையாது. ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடன் வாங்குறது, கொடுக்குறது, சீட்டு பிடிக்கிறது, இது மாதிரி வேலையெல்லாம் துலாம் ராசினியருக்கு கைவந்த கலை. ரிஷபத்துக்கு அது ஒத்து போகாது. ரிஷபம் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஜெனுவனாக இருக்கும். மற்றவங்கள்ட்ட காசு கட்ட கேவலம், நம்ம சம்பாதித்தில் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து வந்து தைரிய வீரிய காரியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாம் பெருசாக தன்னை மனப்பாக காட்டிக்க மாட்டாங்க. சரியா? தேவைன்னா காரியம் எஃபெக்ட் எடுப்பாங்களே, மற்றபடியெல்லாம் எஃபெக்ட் எடுக்க மாட்டாங்க. நடக்கிறது நாராயண செயல் அப்படின்னு போயிடுவாங்க. மென்மையாக சாஃப்ட் கார்னரில் இருப்பாங்க. துலாம் அப்படி கிடையாது. கொஞ்சம் பிரமாண்டப்படுத்துவாங்க. பேர் புகழ் அந்தஸ்துக்கு கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. சில காரியம் செஞ்சு நம்ம பெரிய ஆள் ஆகணும், ஊருக்குள்ளே நம்மளை மதிக்கணும், நம்ம சில இடத்துல நம்ம பேரை முக்கியத்துவப்படுத்தணும் அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரிஷபம் அப்படி கிடையாது. நம்ம கிடைக்கட்டும், நம்மளாம் வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்பட்ட நேரம் தான் ரிஸ்க் எடுப்பாங்க. ரொம்பவும் மெனக்கிட மாட்டாங்க. ஸோ இந்த அமைப்பில் அப்படி இருக்கும். அதுபோல் இளைய சகோதரன், தம்பி தங்கைகளுக்கு வந்து அந்தளவுக்கு ரிஷபராசினியர்கள் உதவ மாட்டாங்க. ஆனால் துலாம் நல்ல வேலை வைப்பாங்க. தங்கச்சி தம்பிகளுக்கு நல்லா செலவு பண்ணுவாங்க. அவங்க மேலே அக்கறையாக இருப்பாங்க. அடுத்து குடும்பத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, ரிஷபம் வந்து குடும்பத்தில் அந்த அளவுக்கு பெட்டராக இருக்க மாட்டாங்க. சரியா? குடும்பம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தனியாக தான் இருப்பாங்க. தனியாக கல்யாணம் ஆச்சுன்னா தனியாக போயிடுவாங்க. கணவன் மனைவியோட தனியாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப குடும்பத்து மேலே அக்கறையாக இருக்க மாட்டாங்க. துலாம் வந்து குடும்ப காரியம் நிறைய பண்ணுவாங்க. குடும்பத்துக்காக மெனக்கிடுவாங்க. குடும்பத்தில் உள்ள நல்லது கெடுத்துக்கெல்லாம் தன்னை ஈடுபடுத்திக்கிடுவாங்க. ஸோ துலாம் ராசி நேயர்கள் வந்து பெரிய குடும்பமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சரியா? நம்ம குடும்ப வட்டாரம் பெருசாக இருக்கணும். 10 பேர் நம்ம வீட்டில் எப்போயுமே இருக்கணும். நம்மளை சுற்றி ஒரு குடும்பம் இருக்கணும். அவங்க சமைச்சு போடணும், செய்யணும், வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரிஷபம் அப்படி கிடையாது. தனித்தெரு விழித்தெரு அப்படின்னு ஒரு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. கணவன் மனைவி குடும்பம், ஒரு புருஷன் முன்னாடி ஒரு 2 குழந்தை அப்படி இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அக்கா தங்கச்சி அண்ணன் அப்பா அம்மா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கும்மாளம் போடணும்னு நினைக்க மாட்டாங்க ரிஷபம். ஸோ இதில் வந்து 2 பேத்துக்கு வித்தியாசப்படும். அடுத்து வந்து அதிர்ஷ்டம் வந்து 2 பேருக்குமே நல்லாயிருக்கும். சரி, அதிர்ஷ்டம் வந்து 2 பேத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் ரிஷபத்துக்கு வந்து தாய்வழி உறவுகள்லாம் கிடைக்கும். ரிஷபத்துக்கு வந்து தாய்வழி உறவுகள் அது மாதிரி இதெல்லாம் நல்லா அதிர்ஷ்டமாக இருக்கும். துலாம் வந்து உடன் பிறந்த சகோதர வழியில் நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பாங்க. மூத்த அக்கா அண்ணன் இவங்க வழியில் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். அதுபோக வந்து அதிர்ஷ்டத்தினுடைய லாபத்தை வந்து துலாம் நல்லா அறுவடை பண்ணுவாங்க. அதிர்ஷ்டம் வந்து இவங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். ஆனால் ரிஷபத்துக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக லாபம் கொடுக்காது. குடும்ப ரீதியாக சில அமைப்புகளை கொடுக்கும். சரி, நல்ல குடும்பம், வீடு, வண்டி, வாகனம் இப்படி சில அமைப்பு கொடுக்கும். ஒரு நல்ல வீடை கொடுக்கும் அதிர்ஷ்டம், நல்ல வண்டியை கொடுக்கும், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுக்கும். ஆனால் துலாமுக்கு வந்து கண்ணா பின்னான லாபத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம்ங்கிறது லக்கு. அதிர்ஷ்ட தேவதை வந்து துலாம் ராசி பக்கம் ரொம்ப நேரம் இருப்பா, ரொம்ப கொடுப்பா, ரொம்ப லாபத்தை கூட அள்ளி கொடுப்பா. அடுத்து வந்து கடன் நோய், கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை இதெல்லாம் பார்த்தோம்னா துலாமுக்கு வந்து இருக்கும். துலாம் வந்து சீக்கிரம் கடன் வாங்க மாட்டாங்க. ஆனால் அந்த பிரச்சனை இருக்கும். நோய் தாக்கம், பிரச்சனை, எதிரிகளுடைய தாக்கம் இதெல்லாம் இருக்கும். சரியா? இந்த பிரச்சனைலாம் இருக்கும். ரிஷபத்துக்கு இருக்கும். ரிஷபத்துக்கு வந்து எப்படின்னா, அந்த எதிரிகளோட தாக்கம் இருக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்கும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியா? ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். ஆனால் துலாம் அப்படி கிடையாது. எதிரிகளை தோஷம் பண்ணிடுவாங்க. அதுபோல் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. உடல்நல பிரச்சனை வந்தாலுமே அதை தூக்கி போட்டுட்டு காரியத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ துலாமுக்கு வந்து இந்த கடன் நோய், கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தேக ஆரோக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுடைய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, அது பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை தூக்கி எறிஞ்சிட்டு தொடச்சி போட்டுட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ரிஷபம் அப்படி கிடையாது. அதிலே மெனக்கிட்டு அதிலே சோர்ந்து கிடக்கும். ஸோ இது வந்து 2 பேத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். அடுத்து திருமணம், இன்டகிரேஷனை பொறுத்தளவுக்கு துலாம் விழுந்து பார்ப்பாங்க. நல்லா பிணைவாங்க. சரியா? நல்ல பாம்பு சாரப்பாம்பு பிணையிற மாதிரி நல்லா பிணைவாங்க, இணக்கமாக இருப்பாங்க. ஆனால் ரிஷபம் அந்தளவுக்கு இணக்கமாக இருக்காது. சரியா? ஒரு காரிய ரீதியாக உத்தியோக ரீதியாக தான் இருக்கும். துலாமும் ரிஷபமும் கணவன் மனைவி இருந்தாங்கன்னா ரிஷபம் வந்து தேவைக்கு மட்டும் இருந்துட்டு போகும். ஆனால் துலாம் அப்படி கிடையாது. அது ஒரு டெடிகேஷனாக அர்ப்பணிப்பாக அந்த சந்தோஷத்தை நல்லா கொண்டாடுவாங்க. அந்த சந்தோஷத்தை பெறுவதில் கட்டிக்காரனாக இருப்பாங்க. நல்லா சந்தோஷத்தை நல்லா அனுப்பிப்பாங்க, ஃபீல் பண்ணி அனுப்பிப்பாங்க. சரியா? தாம்பத்தியமாக இருந்தாலும் சரி, மற்ற சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துலாம் வந்து அதை நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்து வந்து திடீர் அதிர்ஷ்டம் எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா, ரிஷபத்துக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம்லாம் வராது. ஏதோ ஒரு 4 பேரோட சேர்ந்து ஒரு காரியம் பண்ணி, ஒரு கூட்டு காரியம்,
ஒரு இது பண்ணால் தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆனால் துலாமுக்கு வந்து பேச்சிலே அதிர்ஷ்டத்தை அடிச்சிருவாங்க. திடீர் அதிர்ஷ்டம், பேசியே சில காரியங்களை சாதித்து தன் பக்கம் வசப்படுத்திடுவாங்க. அதுபோக பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் வந்து நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனை எடுத்துருவாங்க. நண்பர்கள் கூட்டணி இதில் பிரச்சனை எடுத்துருவாங்க. துலாம் வந்து அப்படி கிடையாது. துலாம் வந்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை எடுத்துரும். துலாம் ராசிக்கு வந்து பிரச்சனை வரதாக இருந்தால் குடும்பத்துக்குள்ளே தான் வரும், நண்பர் விஷயத்தில் வராது. குடும்பத்துக்குள்ளே ஏதோ பிரச்சனை வரும், மூஞ்சி தூக்கிட்டு சடவு வருத்தம் அப்படின்னு போவாங்க. ரிஷபம் அப்படி கிடையாது. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நண்பர்கள் பழக்க வழக்கம் வெளி வட்டாரத்தில் பிரச்சனை கொண்டு வந்துருவாங்க. அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து பேர் புகழ் அந்தஸ்து, புண்ணிய காரியம், கோயில் குளத்துக்கு போகிறது வைக்கிறது இதெல்லாம் பார்த்தோம்னா ரிஷபராசி அந்த அளவுக்குலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, ரொம்ப மனக்கட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாலை போடுறது, கோயிலுக்கு போகிறது, கோயிலே கிடக்கிறது அப்படியே இருக்கிறதெல்லாம் ரிஷபராசிக்கு அந்த அளவுக்கு வராது. ஆன்மீக பணி இருக்கும், சரியா, ஆன்மீக பணி இருக்கும், ஆலய பணி இருக்கும், அது சம்மந்தப்பட்ட சில காரியங்களை ஃபார்மாலிட்டிக்காக செய்வாங்க. ரிஷபமும் அப்படி தான், ரொம்பவும் மெனக்கட மாட்டாங்க, சரியா. இந்த 2 விஷயத்தில் 2 பேருமே ஒத்து போவாங்க, சரியா. அந்த விஷயத்தில் ஒத்து போவாங்க. பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. பெருசாக வந்து நம்ம இந்த சொசைட்டிக்கு வந்து உதவி பண்ணணும், சொசைட்டிக்கு பெரிய ஆளாக இருக்கணும்னு 2 பேருமே நினைக்க மாட்டாங்க. அடுத்து காரியம், கர்மம், தொழில், ராஜ்யம், அரசாங்கம், அரசியல் அப்படின்னு பார்த்தா 2 பேருமே நல்லா பண்ணுவாங்க, சரியா. 2 பேருமே வந்து நல்லா பண்ணுவாங்க. ரிஷபம் இதில் ஒரு படி தூக்கலாக இருக்கும். ரிஷபம் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகும். அரசியல், காரியம், தொழில், வியாபாரம் இதில் ரொம்ப இதாக போவாங்க. வியாபாரங்கிறது துலாமுக்கு போயிடும். மற்றபடி அரசியல், கர்மம், காரியம், அதாவது தலைமுறை தாண்டி பேர் நிற்கிறது. என் காலம் முடிஞ்சு பேர் நிற்கணும்னா ரிஷபராசிக்கு வந்து பேர் நிற்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சில காரியங்களை பண்ணிட்டு போவாங்க. இவங்க காலம் முடிஞ்சும் இவங்களோட பேர் நிற்கும். துலாம் அப்படி கிடையாது. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை பற்றி பேசிக்கிறவாங்க, அவ்வளோதான். குடும்ப உறுப்பினர்கள் இவங்களை பற்றி பேசிக்கிறவங்க ஒழிய இவங்க காலம் முடிஞ்சு இவங்க பேரை அந்த அளவுக்கு யாரும் போற்றி போட மாட்டாங்க. அடுத்து வந்து லாப நோக்கம் 2 பேத்துக்குமே நல்லாயிருக்கும், சரியா. துலாம் வந்து அதிர்ஷ்டத்தில் லாபமாக இருப்பாங்க, அதிர்ஷ்டத்தின் மூலமாக லாபத்தை அடிப்பாங்க. துலாமுக்கு வந்து லக்கு அடிக்கும், லக்கு வந்து லாபமாக மாறும். ஆனால் அது ரிஷபத்துக்கு வந்து காரியம் பண்ணணும், கடமை பண்ணணும். கடமைமே கண்ணானார், என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னு காரியம், கர்மம், வேலை செஞ்சு அதில் வந்து லாபத்தை சம்பாதிப்பாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது துலாம் வந்து ஒரு படி மேலே இருக்கும். துலாமுக்கு வந்து ஈஸியாக லக்கு அடிக்கும், சரியா. துலாம் வந்து ஈஸியாக தட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் ரிஷபம் அப்படி கிடையாது. கொஞ்சம் மெனக்கடணும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படணும். காரியம் பண்ணினா தான் அவங்களுக்கு வந்து லக்கடிக்கும். அடுத்து வந்து அயன சயன போகம், வள்ளல் தன்மை இதெல்லாம் பார்த்தோம்னா துலாம் ராசி அந்த அளவுக்குலாம் மற்றவங்க செய்ய மாட்டாங்க, சரி. அந்த அளவுக்குலாம் இவங்ககிட்ட இருந்து காசு கறக்க முடியாது. பெருசாக இட போட்டிருப்பாங்க, டக்குன்னு யாரும் காசு கொடுத்துக்க மாட்டாங்க, கணக்காக இருப்பாங்க. யாருக்கு என்ன கொடுத்தோம் வச்சோம் இதெல்லாம் ரொம்ப நலாபமாக இருப்பாங்க. ஆனால் ரிஷபம் வந்து காசு கொடுக்குறதுல கணக்கு பார்த்தாலும் டக்குன்னு கொடுத்துருவாங்க. பிறர்கிட்ட கடன் இல்லாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க. துலாம் அப்படி கிடையாது. இந்த கணக்கு வழக்கில் கொடுக்கல் வாங்கல இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று கொடுக்கும், வாங்கும், இப்போ ரொட்டேஷன்லேயே இருப்பாங்க துலாம் ராசி நேர்கள். ஆனால் ரிஷபராசி அப்படி கிடையாது. வெட்டு 1 துண்டு 2 வாங்குவாங்க, கொடுத்தா மொத்தமாக குடிச்சிட்டு பிரச்சனை வந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ இதில் வந்து ரிஷபம் வந்து நல்ல டைப்பில் இருப்பாங்க, சரியா. கொடுக்கல் வாங்கல வந்து அவங்க வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஆனால் துலாம் அப்படி கிடையாது. இந்த கொடுக்கல் வாங்கல், சீட்டு போடுறது, வைக்கிறது, மற்ற விஷயத்தில் உழந்துக்கிட்டே இருக்கும். அதுபோக வந்து விரயம் பண்ணுறதுல வந்து துலாம் அந்தளவுக்கு விரயம் பண்ண மாட்டாங்க. காசை ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆனால் ரிஷபம் ரொம்ப விரயம் பண்ணும், தேவைகளுக்கு ரொம்ப செலவு பண்ணுவாங்க, விரும்பியே செலவு பண்ணுவாங்க. திடீர்னு இப்போ வெயில் அதிகமாக இருக்குது, ஊட்டி போனோம், கொடைக்கானல் போனோம் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க, சரியா. ஆனால் துலாம் அப்படி கிடையாது. ஒரு விசிறி இருந்தால் போதும், இப்படி வீசிக்கிருவேன் அப்படின்னு. இந்த சுருளிராஜ் ஒரு படத்தில் இருப்பான்ல, மாந்தோப்பு கிளியேன்னு ஒரு படம், பழைய படம், 79 80 வந்த படம். அதில் விசிறியை வந்து சுருளிராஜன் விசிறிக்காக உடம்பை வீசுவார், இப்படி அது மாதிரி இருப்பாங்க. அதுக்காக துலாம் ராசினியர்களாக கஞ்சங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப கணக்கு வழக்காக கால்குலேட்டாக இருப்பாங்க. ரிஷபம் அப்படி கிடையாது. கொஞ்சம் பணம் செலவு பண்ணாலும் தான் சந்தோஷம்தான் வேணும், தன்னுடைய சௌரியம் வேணும், தன் மேனிக்கு ஒரு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு ரிஷபம் இருப்பாங்க. துலாம் அப்படி வந்து கஞ்ச பிசினாரியாக இருப்பாங்க. கஞ்ச பிசினாரின்னு சொல்ல முடியாது, தேவைக்கு இருப்பாங்க. இதில் 2 பேருக்குமே வித்தியாசப்படும். ஓகே நேர்களே, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம், சரியா, ரைட்டு. இப்போ 2 பேர்த்துக்குமே பொதுவாக சில ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்லிடுவோம். 2 பேர்த்துக்குமே பொதுவான ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம், கடகம், கன்னி, மகரம், கும்பம் இவங்க 2 பேருக்குமே பொதுவாக போயிடுவாங்க, சரியா. அதில் வந்து இந்த கன்னி, மகரம், கும்பம் ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க, சரியா. அதில் குறிப்பாக சொன்னோம்னா ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பஞ்சாயத்து வந்துச்சுன்னா இவங்க வந்து மகர கும்பத்தை வச்சுக்கலாம் பக்கத்தில். இப்போ நீங்கள் வந்து துலாம் ராசி வந்து கணவன், ரிஷபராசி மனைவி, இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. மகரத்தில் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளை அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்கிறோம். கும்பத்தில் குழந்தை பிறந்தாலுமே தாய் தப்பனை நல்லா வச்சுக்கிறோம். ஸோ துலாம் ராசி, ரிஷபராசி இவங்க 2 பேருமே வந்து மகர ராசி நேர நடுவில் வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை வந்தால் பஞ்சாயத்து பண்ணி விட்ருவாங்க, மகர ராசி அல்லது கும்பராசி,
சரியா? மகர கும்பம் வந்து துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் ஒரே மீடியேட்டராக இருப்பாங்க, கன்வீனராக இருப்பாங்க. இவங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து விடுறதில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க மகர ராசி கும்பராசி. அதனால் இப்போ நீங்கள் வந்து துலாம் ராசி நேயர்களும் ரிஷப ராசி நேயர்களும் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஒத்து போக மாட்டீங்க அப்படின்னா மகர கும்பராசி காரங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் போயிடும். சரியா? இது வந்து நிறைய பேருக்கு பயன்படும். பெரிய 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 ப்ராப்பரேட்டர், தொழிலதிபர்கள், அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பேர் தவிர்க்க முடியாது. அவன் வந்து அந்த மாற்று ராசியில் இருப்பான். அவர் வந்து என்ன எப்படி இருக்கும், மில்லு முதலாளி வந்து துலாம் ராசியாக இருப்பார், அங்கே அவரோட பார்ட்னர் வந்து ரிஷப ராசியாக இருப்பார். 2 பேரும் விட்டு கொடுக்கவும் போக முடியாது, ஒதுக்கி தள்ளிட்டும் போக முடியாது. இவங்க நடுவில் ஒரு ஆளை வச்சுக்கிட்டாரு வச்சுக்கோங்களேன், மகரத்தில் கும்பத்தில் ஒரு ஆளை வச்சுக்கிட்டாங்கன்னா 2 பேர்த்துக்கும் அவர் பேலன்ஸ் பண்ணி போயிடுவார். சரியா? பிரச்சனை ஈஸியாக தீர்த்துருவார். அதுபோக வந்து மற்ற ராசி இவங்களுக்கு ஒத்து போகிற ராசி அப்படி பார்த்தோம்னா மேஷம், கடகம், கன்னி இந்த 3 ராசியுமே வந்து இந்த ரிஷபம் துலாமுக்கு வந்து ஓரளவு ஒத்து போகும், அனுசரித்து போவாங்க. இவங்க இருக்கிற இடத்துல இவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி போயிடுவாங்க. இவங்க இருக்கிற இடத்துல பிரச்சனை பண்ணுற ராசி வந்து சில ராசி இருக்குது. அந்த ராசிக்காரங்கிட்ட இவங்க 2 பேருமே கவனமாக இருக்கணும். அந்த ராசிக்காரங்கிட்ட இவங்க 2 பேரும் கவனமாக இருக்கணும். அது என்ன ராசி சார் அப்படி பார்த்தோம்னா விருச்சிகம், தனுசு, மீனம். அதுலேயும் தனுசு மீனம் ரொம்ப மோசம். தனுசு மீனம் வந்து ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் ஆகாத ராசிகள். தனுசு மீனமும் ரிஷபம் துலாம் இந்த 4 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா ரணகலமாக இருக்கும். சரியா? ரணகலம் நிலவரம் வந்து கலவரமாக மாறிடும். துலாம், ரிஷபம், தனுசு, மீனம் இந்த 4 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடம் வந்து ரணகலமாக மாறிடும். விருச்சிகம் இருந்தாலும் அப்படி தான். அதனால் மேக்சிமம் துலாம் ராசி, ரிஷப ராசி, விருச்சிகம், தனுசு, மீனம் இவங்க 3 பேர்த்தையும் சேர்க்கக்கூடாது. சார் என் பிள்ளையே அதில் தான் சார் பிறந்திருக்கு, என் பொண்டாட்டி ரிஷப ராசி, நான் துலாம் ராசி, என் மகன் தனுசு ராசின்னு என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வழி கிடையாது, வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்கு வந்து வழிபாடு பரிகாரம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாமே சில குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேர் மாற்றி பிறந்திருப்பாங்க. சரி, நான் சொன்ன ராசிலேயே குழந்தை பிறந்திருக்கும், ஆகாத ராசின்னு சொல்லியிருப்பேன், அதில் தான் பிள்ளை இருக்கும், ஒரு உறவு இருக்கும், புருஷன் இருப்பான், பொண்டாட்டி இருப்பாங்க. இவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது என்ன பிரச்சனை, என்ன உறவு, அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பரிகார வழிபாடு சொல்கிறேன். சரியா? ஜென்ரலாக சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு மகனாக பிறந்திருப்பான், அதில் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு மகளாக இருக்கும், அதில் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு கணவனாக இருக்கும், அதில் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு மனைவியாக இருக்கும், அதில் பிரச்சனை இருக்கும். உறவு முறைகள், உத்தியோக முறைகள், வேறு நடைமுறைகளில் நிறைய பிரச்சனை இருக்கும். அதனால் உங்கள் பிரச்சனையும் அந்த சம்மந்தப்பட்ட உறவையும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ரெமெடி சொல்லுவேன், அதுக்கு பலனும் பரிகாரம் சொல்லுவேன். அதனால் துலாம் ராசி, ரிஷப ராசி வந்து இந்த 3 ராசியை சேர்க்காதீங்க. தனுசு, மீனம், விருச்சிகம். சிம்மத்தையும் கண்டுக்காதீங்க, சிம்மமும் வந்து ஒத்துக்காது. சிம்மம் வந்து ரிஷபத்துக்கு சப்போர்ட் பண்ணோம், ஆனால் துலாமை கார வாழும். இப்போ வந்து ஒரு இடத்துல சிம்மம், துலாம், ரிஷபம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து சிம்மம் வந்து ரிஷபத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே போகும், ரிஷப சார்பாக பேசுவாங்க, துலாமை கால வரிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும் நடைமுறையில். இப்போ நம்ம நண்பர்கள் 3 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒருத்தனை சப்போர்ட் பண்ணுவான், நமக்கு சங்கடமாக இருக்கும். ஏடா அவன் எப்போ பார்த்தாலும் அவன் சொல்கிறது அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான், அவன் சொல்கிறதே சரிங்க, நம்ம சொல்கிறதே கவுண்டர் பண்ணுறான்னு அப்படின்னு நினைப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு இருக்கும். சரியா? அதனால் சிம்மத்தையும் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போங்க. அப்படி பார்க்கும்போது துலாம், ரிஷபம் 2 பேர்த்துக்குமே வந்து தனுசு, மீனம், விருச்சிகம், சிம்மம் இவங்க 4 பேருமே ஆகாது. பொதுவாக போகிறது அப்படி பார்த்துக்கிட்டோம்னா மிதுனம், ரிஷபம், துலாம் இதில் ரிஷபம், துலாம் சம்மந்தப்பட்ட ஆளாகிடுவாங்க. மிதுனம் வந்து 2 பேர்த்துக்கு பொதுவாக போயிடும். சரியா? மிதுன ராசி வந்து 2 பேர்த்துக்கும் போங்கடா, உங்கள் பூசாரித்தனம் வேண்டாம், உங்கள் பொங்கச்சோறு வேண்டாம் அப்படின்னு மிதுனம் வந்து பொதுவாக போயிடும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து இந்த ராசிகளுக்கு வந்து சில சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன், ஒற்றுமை வெற்றுமைகளை சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த ராசி எப்படி கோஆர்டினேட் ஆகும், எது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எது சார்ந்து போகும், எது வந்து எதிர்க்கும், இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இப்போ வந்து நட்சத்திரத்துக்கு வருவோம். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது திருமண பொருத்தத்திலையும் பார்த்துக்கலாம். பொதுவாக நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். அதுபோக தசாபுத்தி நான் முதல் சொல்லிடுறேன். இப்போ ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் குரு திசை நல்லா இருக்காது. இப்போ ரிஷப ராசிக்காரங்க வந்து துலாம் ராசியில் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ரிஷப ராசி குரு திசை நடக்கும்போது துலாம் ராசி ஒத்து போகாது. ஆனால் ரிஷப ராசிக்கு வந்து குரு திசை மத்தியம வயதில் நடக்கும். ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 45 வயசு வரைக்கும் நடக்கும். சரியா? இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்குலாம் ஒரு 40 அந்த வயசத்தில் ஆரம்பிச்சிடும். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை ஆரம்பிச்சிடும். சரியா? ஒரு மத்தியம வயதில் நடக்கும். சரியா? ஒரு 45 வயசுக்குள்ளே நடக்கும். அந்நேரம் வந்து குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும். ஸோ ரிஷபராசிக்கு குரு திசை நடக்கும்போது துலாம் ஒத்து போகாது. இங்கே தான் பிரச்சனை ரொம்ப நடக்கும். அதே மாதிரி துலாமுக்கு வந்து சில தசாபுத்திகள் நடக்கும். துலாமுக்கு வந்து எப்படி தசாபுத்தி நடக்கும் அப்படி பார்த்தோம்னா சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3க்குமே பார்த்தோம்னா ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை ஒத்து போகாது. கேது திசை நடக்கும்போது துலாம் ராசி கேது திசை நடக்கும்போது ரிஷபம் ஒத்து போகாது. சரியா?
அதனால் துலாம் ராசி நேயர்கள் வந்து கேது திசை நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ 2 பேத்துக்குமே தசை சொல்லிட்டேன் நான். ரிஷபராசி வந்து குரு திசை நடக்கும்போது துலாம் ராசிக்கிட்ட கவனமாக இருக்கணும். துலாம் ராசி வந்து கேது திசை நடக்கும்போது கவனமாக இருக்கணும். சரியா? அதே மாதிரி இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை கொஞ்சம் வயசில் வரும், பிஃபோர் மேரேஜே வரும். அவங்க அந்நேரம் காலேஜில் படிக்கும்போது கவனமாக இருக்கணும். குரு திசை நடக்கும்போது ரிஷபராசிக்காரங்கிட்ட கவனமாக இருக்கணும். சரியா? இது சில பேருக்கு புரியாது, ஆனால் இதுதான் உண்மை. சரியா? எது நமக்கு புரிய மாட்டேங்கோ அதுதான் உண்மையாக இருக்கும். உண்மை கசக்கும், உண்மையை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, பொய்யை வந்து ஈஸியாக ஏற்றுக்குருவாங்க. இன்றைக்கி பிரம்மாண்டத்தை பார்த்து தான் மக்கள் கூடுது. ஒரு கவர்ச்சி இருக்குன்னா அங்கே ஒரு பெரிய கூட்டம் வந்துடும். ஆனால் உண்மை வந்து அங்கே ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கோம், தொண்டை கறியை கத்திட்டு கிடக்கும், அவனை எவனுமே கண்டுக்க மாட்டான். இங்கே ஒருத்தன் அப்படியே சும்மா கையை மட்டும் விரலை மட்டும் காட்டிகிட்டு இருப்பான். சரியா? அவங்க பின்னாடி கூட்டம் போய்கிட்டே இருக்கும். இது இப்போ இல்லை, அந்த காலத்திலேருந்து இருக்குது. உலகம் என்றைக்கு ஆரம்பித்ததோ அப்போ இருந்து வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த தசா புத்தி ரொம்ப முக்கியம். சரியா? இதில் எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் சொல்லிட்டேன், ஓரளவு கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். ரிஷபராசிக்கு வந்து குரு திசை நடக்கும்போது துலாம் ராசி கவனமாக இருக்கணும். துலாம் ராசி கேது திசை நடக்கும்போது ரிஷபராசி கவனமாக இருக்கணும். அதுபோக வந்து இந்த சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க குரு திசை நடக்கும்போது துலாம் ராசியில் ரிஷபராசிக்காரங்கிட்ட கவனமாக இருக்கணும். ரைட் சாமி. இப்போ வந்து நட்சத்திரத்தை பார்ப்போம். நட்சத்திரம் முதல் ரிஷபராசிக்கு சொல்கிறேன். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண், ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு வந்து விசாக நட்சத்திரத்தை பிறந்த ஆண் ஒத்து போக மாட்டான். சரியா? துலாம் ராசியில் விசாக நட்சத்திரத்தை பிறந்த ஆண் வந்து ஒத்து போக மாட்டான். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆணும் ஒத்து போக மாட்டான். ஸோ கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்த பெண்ணுக்கு ரிஷபராசியில் சித்திரை நட்சத்திரத்தை பிறந்த ஆணும் விசாக நட்சத்திரத்தை பிறந்த ஆணும் ஒத்து போக மாட்டான். இவங்க 2 பேருமே துலாம் ராசியில் இருப்பாங்க. அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தை பிறந்த பெண்ணுக்கு வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் ஒத்து போக மாட்டான். சரியா? விசாக நட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் ஒத்து போக மாட்டான். சில பேருக்கு இப்படி அமைஞ்சிரும், அவங்க தான் வாழ்நாள் முழுக்க மல்லு கட்டிட்டு இருப்பாங்க. அடுத்து மிருகசீரிஷம், ரிஷபத்தில் மிருகசீரிஷத்தில் பிறந்த பெண்ணுக்கு வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் ஒத்து போக மாட்டான். சரியா? துலாம் ராசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் ஒத்து போக மாட்டான். அடுத்து வந்து இப்போ துலாம் ராசி பெண்ணுக்கு பார்ப்போம். துலாம் ராசியில் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு வந்து யார் ஒத்து போக மாட்டான்னா எல்லோரும் ஒத்து போவானுங்க. ரிஷபராசியில் அனைவரும் ஒத்து போவானுங்க. இது ஒரு பெரிய பியூட்டி பாருங்கள். இதுதான் விதி விளக்கு. விதி ஒரு பக்கம் இருந்தாலும் விதி விளக்கு வந்து ஒரு வழியை திறக்கும், ஒரு கதவை திறக்கும். துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு ரிஷபராசியில் பிறந்த ஆண் 3 பேருமே ஒத்து போவாங்க. சரியா? 3 நட்சத்திரத்தில் பிறந்த ஆணுமே ஒத்து போவாங்க. அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்த ஆண் ஒத்து போக மாட்டான். இதில் ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்த ஆண் வந்து ஒத்து போக மாட்டார். அடுத்து துலாம் ராசியில் விசாக நட்சத்திரத்தை பிறந்த பெண்ணுக்கு ரோகிணி நட்சத்திரத்தை பிறந்த ஆண் ஒத்து போக மாட்டான். சரியா? விசாக நட்சத்திரத்தை பிறந்த துலாம் ராசி பெண்ணுக்கு ரிஷபராசியில் பிறந்த ரோஹிணி நட்சத்திர ஆண் ஒத்து போக மாட்டான். ஓகே நேயர்களே, ஓரளவு சொல்லியிருக்கிறேன், பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. 2 ராசிக்கும் போட்டிருக்கிறேன். இது எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல. இது வந்து வாழ்நாள் முழுக்க இந்த வீடியோ வச்சுக்கலாம். இன்றைக்கி நாளைக்கு நாளை மறுநாள் கிடையாது. இந்த யூடியூப் இருக்கிற வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் வச்சுக்கலாம். துலாம் ராசி ரிஷபராசி ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்க இந்த வீடியோ வச்சுக்கலாம். எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் போடுங்க. நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் சொல்லுங்கள். எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் துலாம் ரிஷபராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.